இந்த ஸ்ரீ தேசிக தர்சனம் என்கிற தலைப்புல நாம இப்ப அனுபவிக்கிற இந்த விஷயங்கள்ல இன்றைய தினம் 4வது உபன்யாசமாக சொல்லப்படுது. காதில் விழுந்த அதாவது என்ன அப்படின்னா, ஞான சம்பாதனம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான அம்சம். அதாவது எவ்வளவு நம்ம பெருமாள் சேவிச்சாலும் பெருமாளை அனுபவிச்சாலும் அந்த பகவானிடத்துல பக்தி என்பதுல ஞானாம்சம் ரொம்ப முக்கியம். அதத்தான் பாஷ்யக்காரர் பிரார்த்திக்கிச்சையே சேமுஷி பக்தி ரூபா என்று பிரார்த்திக்கிறார். சேமுஷின்றது எனது ஞானம். அதனால நாம பகவானிடத்துல பண்ற பக்தி என்பதுல ஞானாம்சம் ரொம்ப முக்கியம். அதாவது என்னன்னா, ஞானேன கீன பசுபி சமானகன்னு சாஸ்திரம் பிரம்ம ஜானம் இல்லாதவன் பசுவுக்கு சமானம், 4 கால் பிராணிக்கு சமானம் என்று சொல்றது. அதனால இப்ப என்னன்னா, இந்த பிரம்ம ஜானம்ன்றது ரொம்ப முக்கியமான அம்சம். அதாவது அத்தியாத்ம ஞானம்னு வேதாந்தங்களை கொண்டு ஜீவாத்ம பரமாத்ம ஸ்வரூபத்தை உள்ளது உள்ளபடி அறிவதுதான் ஞானம். அதை தவிர மற்றது எல்லாம் அஜ்ஞானத்துல சேர்ந்தது என்பதாக சொல்லப்படுறது. அதனால இந்த பக்தி என்பதுல ஞானாம்சமானது ரொம்ப முக்கியம். அதனால இப்ப என்னன்னா, இந்த தத்துவ ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளவு பிராதானியத்தை நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் காட்டியிருக்கா. அதான் ஏற்கனவே சொன்னோம், முக்திக்கு அருள் சூட 3 தெளிமுன்னம் யுக்திக்கால் ஏற்கும் ஹிதம் என்பதாக சொல்லப்படுறது. அதாவது என்னன்னா, பகவானுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு 3 விஷயத்துல நல்ல தெளிவு வேண்டும்னு சொல்றது. 3 தெளிமுன்னம், அந்த 3 விஷயங்கள் தான் சேதனம், அச்சேதனம், ஈஸ்வரன் என்பதாக போன உபன்யாசத்துல பார்த்தோம். அதாவது இந்த 3 தத்துவங்களையும் உள்ளபடி அறிவதுன்றது என்னன்னா, ஒன்றை காட்டிலும் ஒன்றுக்கு வேறுபாடு உண்டு அப்படின்றத பிருத்தகாத்மானம்னு ஸ்ருதி சொல்றது. பிருத்தகாத்மானம் பிரேரிதாரம் சமத்வா ஜுஷ்டக ததஸ்தேன அமிர்தத்துவம் ஏதி. பிருத்தக்குன்னா என்ன அர்த்தம்? வெவ்வேறுன்னு அர்த்தம். இந்த 3 தத்துவங்களையும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டதாக எவன் அறிகிறானோ அவன்தான் தத்துவ ஞானத்தை முன்னிட்டு உபாயத்தை அனுஷ்டிப்பதன் வாயிலாக மோட்சத்தை அடைகிறான். ஆக இப்ப என்னன்னு கேட்டா, அந்த தத்துவ ஞானத்தை முன்னிட்டு உபாயத்தை அனுஷ்டித்து புருஷார்த்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதாக சொல்றது. இப்ப இந்த 3 தத்துவங்களையும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டதா அறியறதுக்கு அந்தந்த தத்துவத்துக்கு உள்ள அசாதாரண லட்சணத்தை கொண்டுதான் வேறுபாட்டை அறிய முடியும். இப்ப யானைய யானைன்னு தெரிஞ்சுக்கிறோம், குதிரைய குதிரைன்னு தெரிஞ்சுக்கிறோம்னா, ஏன் மொத்தம் யானைய பார்த்து குதிரைன்னு சொல்றது இல்ல, குதிரைய பார்த்து யானைன்னு சொல்றது இல்லைன்னா, யானைக்கு உள்ள அசாதாரண ஆக்கிருத்திய அறிந்த பொழுது இத யானைன்னு புரிஞ்சுக்கிறோம். குதிரையின் இடத்துல அசாதாரண ஆக்கிருத்தியை அறிகிற போது அதை குதிரைன்னு புரிஞ்சுக்கிறோம். அதனால யானைய யாரும் குதிரைன்னு சொல்ல மாட்டா, குதிரைய யாரும் யானைன்னு சொல்ல மாட்டா. ஆக அந்தந்த வஸ்துவா கிரகிக்கிறதுக்கு மற்றவற்றில் இல்லாத அதனிடத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய அசாதாரண ஆகாரம், அந்த அசாதாரண ஆகாரத்தை கொண்டு அந்த வஸ்துவை நம்ம அறியறோம். அறிகிற போது எப்படி அறியறோம்? மற்ற வஸ்துக்களை விட வேறுபட்டதாக விலட்சணமாக அறியறோம். அந்த மாதிரி அறிய வேண்டியதுல இப்ப முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டா, தேகாத்ம விவேகம். தேகாத்ம விவேகம் என்று சொன்னா, உடல் வேறு ஆத்மா வேறு என்பதை பிரித்து அறியணும். அதாவது உடலை காட்டிலும் ஜீவாத்மா வேறுபட்டவன் அப்படின்னு அறியணும். அதனால என்ன ஆறுதுன்னா, தேகமே ஆத்மா என்கிற பிரமமானது இவனுக்கு நீங்கிறது. இப்ப இந்த தேகாத்ம பிரமம் நீங்கிறதுக்கு தேகத்தினுடைய ஸ்வரூபத்தையும் அதுல இருக்கக்கூடிய ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபத்தையும் அதற்கே உரிய அசாதாரண
ஆகாரத்தை கொண்டு அறிய வேண்டும். இப்ப தேகஸ்வரூபத்தை அறியறது நமக்கு பிரத்யட்சத்துல தெரியறது, அதுக்கு சாஸ்திரம் வேணும்னு இல்லை. ஆனா இந்த தேகத்தை விட ஜீவாத்மா வேறுபட்டவன் அறியறதுக்கு ஜீவஸ்வரூபத்தை சாஸ்திரமானது எப்படி சொல்றது அப்படின்னு அதை அறியறதுக்கு எது வேணும்? சாஸ்திரம் வேணும். ஆக இப்ப ஜீவாத்ம ஸ்வரூபத்தை சாஸ்திரம் கொண்டு எப்படிப்பட்ட லட்சணத்தை ஜீவனுக்கு சொல்றதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டோமானா அந்த லட்சணம் இல்லாத சரீரத்தை விட அந்த லட்சணத்தை உடைய ஜீவனுக்கு வேறுபாடானது சித்திக்கிறது இல்லையா? அப்படி நீங்க பாக்குற போது வேதாந்தங்கள்லாம் ஜீவாத்ம ஸ்வரூபத்தை எப்படி காட்டுறதுன்னு கேட்டா வாலாக்ர சதபாகஸ்ய என்கிற ஸ்ருதியானது அவ்வளவு அழகா ஜீவஸ்வரூபத்தினுடைய அளவை சொல்றது. இதனுடைய அளவு பரிமாணம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, ஒரு கருப்பு நெல்லை எடுத்துக்கோங்க, அதுல ஒரு துளி அம்சத்தை கிள்ளுங்கோ, அந்த கிள்ளின அம்சத்தை 100 பாகமாக கற்பனை கூட பண்ண முடியாது. அதை நீங்க 100 பாகமா பிரிங்கோ, அதுல ஒரு பாகத்தை எடுத்து 100 ஆக்கினா அதை விட சின்னது ஆத்மஸ்வரூபம்னா இதை நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி. ஆக இப்ப என்னன்னு சொல்லி கேட்டா, அந்த ஆத்மஸ்வரூபம்ன்றது என்னன்னா உருவத்துல அவ்வளவு ஒரு சிறிய வஸ்து, அதை காட்டிலும் சின்ன வஸ்து கிடையாது. அதனால அதை என்ன சொல்றோம்னு கேட்டா அணுஸ்வரூபன். ஜீவாத்மா எப்படிப்பட்டவன்னா ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா அணுஸ்வரூபன் என்பதாக ஜீவாத்மாவை சொல்றோம். ஆக இப்பேற்பட்ட அணுஸ்வரூபனாய் இருக்கிற இந்த ஜீவாத்மாவானவன் அழிவற்றவன், நித்தியன் என்று சொல்றது. ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபத்தை அணு என்பதாக சொல்லி இந்த அணுஸ்வரூபனான ஜீவனுக்கு நித்தியத்துவமானது சொல்லப்படுறது. கீதையில பகவான் சொல்ற பொழுது நஜாயத்தே மிரியதேவா கதாச்சித்து, அதுவே உபனிஷத் சொல்றச்சே நஜாயத்தே மிரியதேவா விபர்ச்சித்து என்பதாக சொல்றது. அந்த வார்த்தை தான் வித்தியாசம். இங்க கதாச்சித்து கீதையில, அங்க விபர்ச்சித்து. நஜாயத்தே ந மிரியதே, இந்த ஜீவாத்மா உண்டாவதும் இல்லை, ந மிரியதே அழிவதும் இல்லை என்பதாக நாத்மா சுதேகே நித்தியத்வாச்ச தாவ்யக என்பதாக சூத்திரக்காரரும் ஆத்ம நித்தியத்துவத்தை ஸ்ருதி சொல்றது என்பதாக காட்டிருக்க. அப்ப இந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்துக்கு என்ன கிடையாது? உற்பத்தியும் கிடையாது, நாசமும் கிடையாது. அதனால இது பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை என்பதாக இந்த ஆத்மாவை நித்தியம் என்பதாக சொல்லப்படுது. அதுதான் பகவான் சொல்ற போது உடலம் அழிந்திடும் உள் உயிர் ஒன்று அழியாது எனை போல, கீதார்த்த சங்கிரகத்துல சாதிக்கிற. உடலம் அழிந்திடும், தேகத்துக்கு அழிவு உண்டு, ஆனா உள் உயிர் ஒன்று அழியாது. இந்த தேகத்துக்குள்ள ஜீவாத்மா இருக்கானே, அந்த ஜீவாத்மாவுக்கு அழிவு கிடையாது. எதை போலன்னு கேட்டா எனை போல. இந்த ஜீவாத்மாவுக்கு அழிவு கிடையாது. எதை போல என்று சொன்னா, நான் எப்படி நித்தியனோ, நான் எப்படி அழிவற்றவனோ, அதுபோல இந்த ஜீவாத்மாவும் எல்லோரும் அழிவற்றவர்கள் என்னை போல என்று பகவான் சொல்றோம். ஆக இப்ப இந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தை நம்ம எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம்னு கேட்ட அணுஸ்வரூபன். இரண்டாவது அழிவற்றவன். இந்த ஆத்மாவுக்கு உற்பத்தி நாசம் இரண்டும் கிடையாது. இதெல்லாம் நம்ம எதை கொண்டு தெரிஞ்சுக்கிறோம்? சாஸ்திரம் கொண்டு தெரிஞ்சுக்கிறோம். இப்ப அடுத்தபடியா இப்பேற்பட்ட அணுஸ்வரூபனாய் இருக்கிற இந்த ஜீவன் எப்படிப்பட்டவன்னா ஞான ஸ்வரூபனுமாய் ஞான குணகனுமாய் ஆனந்த ஸ்வரூபனுமாய் ஆனந்த குணகனாயும் இருக்கிறான் என்று சொல்றது. அதாவது இந்த ஆத்மா என்பது எப்படின்னு கேட்டா ஞான ஸ்வரூபமாயும் ஞான குணகனாயும் இருக்கான். அதாவது அறிவாகி அறிவதுமாய், அறிவாகி அறிவதுமாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவு வடிவமாய் இருக்கான், அறிவை உடையவனாக இருக்கான்.
அப்போ இந்த ஸ்வரூபமும் எப்படிப்பட்டது? ஞானம். ஞான ஸ்வரூபனான ஆத்மாவினிடத்துல ஞானம் என்கிற குணமும் இருக்கு. அதனால ஞான ஸ்வரூபனுமாய் ஞான குணக்கனுமாய் அணுவானவன் ஜீவாத்மா என்று சொல்றது. அதனால ஆத்மா ஞான வடிவமாயிருக்கு, அறிவு வடிவமாயிருக்கு, அறிவை உடையதாக இருக்கு என்று சொல்றோம். அதாவது இப்ப சூரியன் எடுத்துக்கோங்க. சூரியன் எப்படி இருக்கு? அந்த சூரியன் என்கிற வஸ்துவே ஒளி வடிவமா தேஜோ திரவியமா இருக்கு. தேஜோ திரவியமா இருக்கிற சூரியனிடத்துல தேஜஸ் என்கிற கிரணங்களும் இருக்கு, ரெண்டு இருக்கு. அதனால ஸ்வயமே சூரியன் தேஜோ திரவியமாயும் தேஜஸ் ஆகிற கிரணங்களை உடையதாயும் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த ஜீவாத்மா ஞான ஸ்வரூபனுமாய் ஞான குணகனுமாய் இருக்கிறான் என்று சொல்றது. அதன் பிறகு வெறும் ஞான ஸ்வரூபன் மட்டும் இல்ல, ஞான ஸ்வரூபனான ஆத்மா ஆனந்த ஸ்வரூபனாயும் ஆனந்த குணகனாயும் இருக்கிறான் அப்படின்னு. அதாவது ஞானம்ன்ற சொல்லுக்கு அறிவுன்னு அர்த்தம் இல்லையா? ஞானம்னா அறிவு. இந்த அறிவுன்றது சொன்னா ஒன்றை தனக்கு அனுகூலம்னு அனுபவிக்கிறதும் அறிவினுடைய காரியம்தான், ஒன்றை தனக்கு பிரதிகூலம்னு பார்க்கறதும் அறிவினுடைய காரியம்தான். அப்ப அனுகூலம்னு பார்க்கிற போது சுகம், பிரதிகூலம்னு பார்க்கிற போது துக்கம் இல்லையா? அதனால பொதுவுல ஞானம்னு சொன்னா போறாது. அந்த ஞானம் எப்படிப்பட்டதுன்னா அந்த ஸ்வரூபமாகிற ஞானம் ஆனந்த ஸ்வரூபமாயும் இருக்கு. அப்ப ஆனந்த ஸ்வரூபம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டா, தன்னைத்தான் அனுகூலனாகவே பார்க்கிறான். அவ்வாவ ஆத்மஸ்வரூபமும் அவளுக்கு எப்படி இருக்கும்? அனுகூலமாகத்தான் விரும்பத்தக்கதாகத்தான் பிரகாசிக்கும். அப்ப என்ன ஆச்சு? ஸ்வரூபம் ஞானம், ஸ்வரூபம் ஆனந்தம். அதுக்கப்புறம் இன்னொரு ஞானம் சொன்னோம் இல்லையா, அறிவை உடையது என்பதாக. அந்த ஞானமும் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, அனுகூலமாக எல்லா வஸ்துக்களையும் பார்க்கின்ற தன்மையை உடையதாக இருக்கிறதுனால ஆத்மா எப்படிப்பட்டது? ஆனந்தத்தை உடையது. முதல்ல சொன்னது ஆனந்த ஸ்வரூபன், இரண்டாவது ஆனந்த குணகன். அதனால ஞான ஸ்வரூபன் ஆனந்த ஸ்வரூபன், ஞான குணகன் ஆனந்த குணகன். சரி, ஸ்வரூப ஆனந்தம்ன்றது சரி, அவாவ ஆத்மஸ்வரூபம் அவாவாளுக்கு அனுகூலமா விரும்பத்தக்கதா ஆனந்தமா தோற்றுகிறது என்று சொன்னா அது வாஸ்தவம்தான். ஆனா இவன் தன் அறிவை கொண்டு எல்லா வஸ்துக்களையும் அனுகூலமாக பார்த்தால்தானே அது ஆனந்தமாக இருக்கும். ஆனா லோகத்துல அப்படி இல்லையே. ஒரு வஸ்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாக்குறோம், ஒரு வஸ்துவை பிடிக்கலன்னு பாக்குறோம். ஒரு சமயத்துல பிடிக்கிற வஸ்து இன்னொரு சமயத்துல பிடிக்காம இருக்கு, ஒரு சமயத்துல பிடிக்காதது அதே வஸ்து இன்னொரு சமயத்துல பிடிக்கிறது. அப்படி இருக்கிற போது பிடிக்காத போது அது நமக்கு பிரதிகூலமாயும் துக்கத்தையும் கொடுப்பதாயும் இருக்கு. ஆனா அந்த பொருளை நம்ம பிடிச்சிருக்குன்னு பாக்குற போது அது நமக்கு அனுகூலமாக ஆனந்தத்தை கொடுப்பதா இருக்கு. அப்போ ஆத்ம வஸ்து ஞான குணகனாயிருந்து எல்லாத்தையும் அனுகூலமாக பார்த்தால்தானே ஆனந்த குணகன்னு சொல்ல முடியும். இப்ப ஆனந்த ஸ்வரூபன்ல விசாரமே கிடையாது. ஏன்னா அவாவாளுக்கு அனுகூலம் தான். ஒரு நாய் பூனையா இருந்தா கூட ஒரு ஹாரன் சத்தம் கேட்டுதானா தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு பாஞ்சு ஓடுறது அண்ணண்ட. அதனால அவாவா ஸ்வரூபம் அவாவாளுக்கு விரும்பத்தக்கதா இருக்கும், அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, இவன் ஆனந்தத்தை உடையவனும் கூட, ஞானத்தை உடையவன் அதோட ஆனந்தத்தையும் உடையவன் சொன்னா எப்ப இவன் ஆனந்தத்தை உடையவனா இருக்க முடியும்? அத்தனை வஸ்துக்களையும் தனக்கு விரும்பத்தக்கதா அனுகூலமாக கண்டு அனுபவித்தால் என்ன சொல்லலாம்? எனக்கு இதெல்லாம் ஆனந்தத்தின் பொருட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அப்படி லோகத்துல இல்லையே.
அப்படின்னு அதுக்கு மேல ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். கேட்டுன்னா அதுக்கு சமாதானம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறச்ச அதான் சொல்ற. அதாவது ஆத்மஸ்வரூபம் அவாவாளுக்கு அனுகூலமா இருக்கிற மாதிரி தான் உலகத்துல உள்ள அத்தனை அச்சேதன வஸ்துக்களுக்கும் ஆனுகூல்யம்தான் சுவாபாவிகம். ஆனுகூல்யம் சுவாபாவிகம்னா என்ன அர்த்தம்? இன்னொருத்தருக்கு விரும்பத்தக்கதாக தோற்றுகை என்பதுதான் அந்த வஸ்துவுக்கும் இயற்கையான தன்மை. ஆனா நமக்கு தோணலையேன்னு கேட்போம். நமக்கு சில சமயம் ஒரு வஸ்து பிடிச்சிருக்கு, இன்னொரு சமயம் பிடிக்கல. இந்த மாதிரி மாறி மாறி இருக்கே. ஒருத்தருக்கு பிடிக்கிற வஸ்து இன்னொருத்தருக்கு பிடிக்கல. எனக்கு பலாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும்ன்றா, இன்னொருத்தர எனக்கு பலாப்பழமே பிடிக்காதுன்றா. ஒருத்தர் தித்திப்பு ரொம்ப பிடிக்கும்ன்றா, எனக்கு தித்திப்பே பிடிக்காதுன்றா. அந்த மாதிரி அவாவாளுக்கு என்ன லோகோயம் பின்ன ருச்சிகின்னு அவாவாளுக்கு விருப்பு வெறுப்பு வெவ்வேறு விதமா இருக்கு. நமக்கே சொல்றேன், இப்ப நம்ம என்ன சொல்றோம், அந்த காலத்துல எனக்கு ஸ்வீட்லாம் அவ்வளவு பிடிச்சது இப்ப பிடிக்கலன்றோம். ஒரு சமயம் பிடிச்சது இன்னொரு சமயம் பிடிக்கல. அதுக்குதான் சுவாமி சாதிக்கிறார், இந்த மாதிரி வஸ்துக்கள் நமக்கு சுகத்தின் பொருட்டும் துக்கத்தின் பொருட்டும் ஆறுதுன்றது வஸ்துவனிடத்துல தோஷம் இல்லை. அது நமக்கு வஸ்துவனிடத்துல தோஷம் இல்லை என்பதாக சொல்ற. அதாவது என்னன்னா நம்முடைய கர்மானுகுணமா அந்த வஸ்து நமக்கு எப்படி தோன்றது, ஒரு சமயம் பிடிக்கிறது மற்றொரு சமயம் பிடிக்கல. அதுக்குதான் சொல்ற, பித்தம் உள்ளவனுக்கு பால் கசக்கிறது. அப்போ பால்ல கசக்கர தன்மை கிடையாது. இவனிடத்துல பித்தம்ன்ற கோளாறு இருக்கிறதுனால மதுரமான பாலானது இவனிடத்துல உள்ள வியாதியினால இவனுக்கு அது கசக்கிறது. அதுவே பித்தம்ன்ற தோஷம் இல்லாதவன் அந்த பாலை சாப்பிடச்ச எவ்வளவு ருச்சியா இருக்கு பாரு அப்படின்னு அந்த பாலை சுவைக்கிறோம். அதனால எப்பவுமே ஒரு வஸ்துவனுடைய தன்மைய எதை கொண்டு நம்ம தீர்மானிக்கணும்னா தோஷம் அற்றவனுடைய பேச்சை கொண்டு தீர்மானிக்கணும். ஏன்னா அவன் பித்தம் இல்லை, நல்ல ஆரோக்கியமா இருக்கான், அவன் அந்த பாலை வாயில குத்திட்டு என்ன சொல்றான், ரொம்ப நன்னா இருக்கே, இதையா நீ கசக்கிறதுன்னு சொல்றேன்னு. அப்ப பாலுக்கு இயற்கையான தன்மை தோஷம் இல்லாதவன் சாப்பிட்டு பார்த்து சொன்னது. அப்ப தோஷம் உள்ளவனுக்கு என்ன ஆறுது, இவனிடத்துல உள்ள பித்தத்தினால அது கசக்கிறது. அதே மாதிரி தான் எல்லா வஸ்துக்களையும் பகவான் தன்னுடைய சொத்தா வச்சுண்டு எல்லாத்தையும் எப்படி பார்க்கறான், அனுகூலமாக விரும்பத்தக்கதா பார்க்கறான். அதே மாதிரி பரமபதத்துல உள்ளவர்களும் எப்படி இருக்கா, நம்ம சுவாமியினுடைய சொத்துன்னு நித்தியர் முக்தர்களும் அந்த வஸ்துவை விரும்பத்தக்கதா பார்க்கறான். அப்ப ஏன் நமக்கு மட்டும் அது வெறுக்கத்தக்கதா துக்கத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்டா அது நம்ம இடத்துல கர்மான்ற தோஷம், நம்மிடத்துல தோஷம். அதனால அந்த கர்மானுகுணமா பெருமாள் என்ன பண்றான், அதை அனுசரிச்சு ஒருத்தருக்கு இது சுகத்தை கொடுக்கணும், ஒருத்தருக்கு அதே வஸ்து துக்கத்தின் பொருட்டு இருக்கணும், ஒருத்தருக்கே ஒரு காலத்துல விரும்பத்தக்கதா இருக்கணும், மற்றொரு காலத்துல பிடிக்காம இருக்கணும்னு கர்மானுகுணமா சத்திய சங்கல்பனான ஈஸ்வரன் இவர்களுக்கு பலப்பிரதானம் பண்ணின பிரகாரம் வஸ்துவனிடத்துல தோஷம் இல்லை. இப்ப இதனால என்ன நமக்கு தெரிஞ்சது, ஆத்மா ஞானத்தை உடையவனாகவும் அறிவை கொண்டு எல்லாவற்றையும் அனுகூலமாக பார்த்து ஆனந்தப்படுபவனாயும் இருக்கை என்பதுதான் ஜீவாத்ம சுரூபம். இதான் ஜீவாத்மா. ஆக நம்ம சுவாமியினுடைய சொத்துன்ற கண்ணோட்டத்துல கர்ம சம்பந்தம் விலகின பிறகு அந்த வஸ்துவை நம்ம எப்படி பார்க்கிறோம், அனுகூலமாக பார்க்கிறோம். ஒரு ராஜகுமாரன் தப்பு பண்ணி விடுறான், ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வருது. ராஜகுமாரனா இருந்தாலும் அவனுக்கு 4 நாளைக்கு சிறைவாசம்னு ஜெயில போட்டு விடுறான். 4 நாள் கழிச்சு அவனை சிறையிலேந்து விடுவிச்சு அடுத்தது என்ன பண்றான், யுவராஜ்ய பட்டாபிஷேகம் அவனுக்கு நடக்க இருக்கு. அப்ப இவன் தப்பு பண்ணி ஜெயில இருக்கிற போது என்ன நினைச்சுக்கிறான்னு கேட்டா, இப்படி ஒரு கஷ்டத்தை நம்ம இந்த சிறைச்சாலையில ஒரு சுதந்திரமா எதுவும் செய்ய முடியாத கட்டுப்பட்டு இருக்கோமே, நாளைக்கு நான் ராஜாவா வந்தா என்னோட ராஜ்யத்துல
சிறைச்சாலையே இருக்கக்கூடாதுன்னு அத்தனையும் இடிச்சு நொறுக்கிடுவேன். இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சிறைச்சாலை என்னத்துக்கு அப்படின்னு அவன் அவ்வளவு வெறுக்கிறான் அந்த சிறைச்சாலையில. ஆனால் அபராத காலம் முடிஞ்சு வெளியில வந்து யுவராஜ்ய பட்டாபிஷேகம் ஆன உடனே அவன் மனோபாவமே மாறி போயிடுறது. அப்ப என்ன சொல்றான் தெரியுமா? சிறைச்சாலையெல்லாம் பாதுகாக்கணும், அதை நன்னா ரட்சிக்கணும், அதுல ஏதாவது ஓட்டங்கட்ட இண்டு இடுக்கு இருந்தா நன்னா பூசி பலப்படுத்தணும் அப்படின்றான். அப்ப என்ன கண்ணோட்டத்துல பாக்குறான்னா, நம்ம தகப்பனாருடைய சொத்து, தப்பு பண்றவாளை தண்டிக்கிறதுக்கு சிறைச்சாலை வேணும், அப்பதான் அபராதிகள் திருந்துவார்கள். அதனால தான் குற்றவாளியா இருக்கச்சே வெறுத்த சிறைச்சாலை அபராதத்திலேருந்து விடுபட்டு யுவராஜ்ய பட்டாபிஷேகமும் ஆன நாளைக்கும் அதுவே விரும்பத்தக்கதா போயிடுதோ இல்லையோ. அதே மாதிரிதான் இன்னைக்கு கர்ம சம்பந்தத்தினால உலகத்துல உள்ள வஸ்துக்கள்லாம் நமக்கு துக்கத்தை கொடுக்கறதுன்னு நினைக்கிறோம். சரணாகதியை பண்ணிட்டு மோட்சத்தை அடைஞ்ச பிறகு முக்தனா இருக்கிற போது கர்ம சம்பந்தம் விலகின நாளைக்கும் நம்ம சுவாமியினுடைய சொத்து இந்த லீலா விபூதி அப்படின்ற கண்ணோட்டத்துல பாக்குற போது அப்ப இது எப்படி இருக்கும்? ரொம்ப அனுகூலமா இருக்கும். தப்பு பண்றவாளை தண்டிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு இடம் தேவைதான். அப்பதான் இந்த கஷ்டத்திலேருந்து விலகிறதுக்காவா வழி தேடுவா அப்படின்னு அன்னைக்கு பெருமாள் நம்மளை இந்த சம்சாரத்துல வச்சது தகும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால இப்ப எல்லாத்தையும் பார்த்தோம்னா ஜீவாத்மாவனுடைய நிலை என்னன்னு கேட்டா, அறிவு வடிவாய் இருக்கான், அறிவை உடையவனாயும் இருக்கான். அதே மாதிரி ஆனந்த வடிவாயும் இருக்கான், ஆனந்தத்தை உடையவனாயும் இருக்கான். அதத்தான் என்ன சொல்றது சாஸ்திரம்? ஞான ஸ்வரூபனுமாய் ஆனந்த ஸ்வரூபனுமாய், ஞான குணகனுமாய் ஆனந்த குணகனுமாய் இருக்கிறான். இதுதான் ஜீவாத்ம ஸ்வரூபம். இந்த மாதிரி நம்ம சாஸ்திரத்தை கொண்டு இந்த ஜீவாத்மா எப்படிப்பட்டவன் என்பதை அறியணும். அறிந்தால் கடைசியில ஒட்டு மொத்தமா நமக்கு என்ன ஜீவாத்மாவை பத்தின தெளிவு வந்ததுன்னு கேட்டா, முதல்ல இந்த ஜீவாத்மா அணுஸ்வரூபன், அளவுல அவ்வளவு ஒரு சிறிய வஸ்து, அளவுல சைஸ்லதான் சிறியவனே தவிர ஞானத்திலேயோ ஆனந்தத்திலேயோ ரொம்ப பெரியவனா இருக்கும் இல்லையா? அதனால இப்ப என்னன்னு கேட்டா, அதான் சொல்றது, பிரதீபவத ஆவேசக ததாகி தர்ஷயதி என்று குணாத்வா ஆலோகவத்து சூத்திரகாரர் சொல்ற. அதாவது என்னன்னா, தீபமானது ஒரு இடத்துல இருந்து அதை நம்ம ஏத்தினமானா அதனுடைய சுடர் பிரகாசம் என்ன பண்றது? எல்லா இடத்துலயும் வெளிச்சத்தை கொடுக்கறதோ இல்லையோ. அதே மாதிரி இந்த ஜீவாத்மா அணுஸ்வரூபனா இருந்தாலும் அவனுடைய அறிவினால எல்லாத்தையும் அறியக்கூடிய சக்தி உடையவன். அதனால இப்ப என்னன்னா, ஞானத்திலையும் உயர்ந்தவனா இருக்கான், எல்லாத்தையும் தனக்கு அனுகூலமா பார்த்து ஆனந்தப்படுவதிலும் உயர்ந்தவனாக இருக்கும். எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? இப்படி ஒரு சரீர சம்பந்தத்தினால ஞானத்தையும் சுருக்கி, இதெல்லாம் நீ கஷ்டப்படுறதுக்காக ஏற்பட்ட வஸ்து உன் கர்மாவனால அப்படின்னு பெருமாள் சங்கல்பிச்சிருக்கோம். ஆக இப்ப என்னன்னு கேட்டா, இதுதான் ஜீவனுடைய இயற்கையான ஆகாரம், சுவாபாவிகமான ஆகாரம். அதனால எப்படி ஞான ஸ்வரூபனா ஆனந்த ஸ்வரூபனா இருக்கானோ அதே போல தன் அறிவை கொண்டு எல்லாவற்றையும் அறிவதற்கு சாமர்த்தியம் உடையவர். அதே மாதிரி அறிவை கொண்டு எப்படி அறியறான்? எல்லாத்தையும் அனுகூலமாக விரும்பத்தக்கதாக அனுபவிக்கிறதுக்கும் இவன் யோகிதை உடையவன். ஆனால் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, நாம பண்ண கர்மாவினால இப்படி ஒரு சரீரத்துல இந்த ஜீவனை அடைச்சு கண்ணாலதான் பார்க்கணும், காதாலதான் கேட்கணும், உன்னோட ஞானம் இந்த இந்திரியம் வழியா எத்தனை தூரத்துக்கு வஸ்துவில சம்பந்தப்படுறதோ அதை மட்டுமே கிரகிக்க வேண்டும் அப்படின்னு எல்லா வஸ்துக்களையும் அறியற திறமை இருந்தும் அந்த ஞானத்தை எப்படி வச்சிருக்கான்? அதை விட சுருக்க முடியாது, அவ்வளவு சுருக்கி வச்சிருக்கோம். அதனால இது ஜீவனுக்கு சுவாபாவிக தன்மை இல்லை, இது சுவாபாவிக தன்மை இல்லை.
நாளைக்கு மோட்ச தசையில எப்படிப்பட்ட ஞானத்தையும் ஆனந்தத்தையும் உடையவனா இருக்கானோ அதுதான் இவனுடைய ஒரிஜினல் ஆகாரம். அப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ புரிஞ்சுத? ஆக இந்த மாதிரி இந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தை இவனை அணு என்றும் இவனை நித்தியன் என்றும் ஞானானந்த ஸ்வரூபன் என்றும் ஞானானந்த குணகன் என்றும் இந்த ஜீவாத்மாவை தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஜீவாத்மாவினுடைய நித்தியத்துவத்தை கீதையில பகவான் சாதிக்கிற போது என்ன சொல்றான்? நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவக ந சைனம் கிளேதயன் தியாபக ந சோஷயதி மாருதக. ரொம்ப அழகான இது. அதாவது என்னன்னா எந்த பூதங்களாலேயும் இந்த ஆத்மாவுக்கு எந்த விதத்திலையும் அழிவை உண்டு பண்ண முடியாது என்று சொல்லப்படுது. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி, அதாவது கத்தியினால இந்த ஆத்மாவை வெட்டி கொள்ள முடியாது. நைனம் தகதி பாவக, நெருப்புனால எரிக்க முடியாது. ந சைனம் கிளேதயன் ஆபக, ஜலத்தினால நினைக்க முடியாது. ந சோஷயதி மாருதக, காற்றுனால வாயுவினால உலர்த்த முடியாது. கத்தியால வெட்ட முடியாது, நெருப்புனால எரிக்க முடியாது, ஜலத்தினால நினைக்க முடியாது, வாயுவால காற்றால உலர்த்த முடியாது என்று சொல்றான் பகவான். அந்த மாதிரி இந்த ஆத்மாவை அழிக்கிறதுக்கு எந்த ஒரு வஸ்துவும் கிடையாது. எந்த ஒரு வஸ்துவினாலும் இந்த ஆத்மா அழிக்கப்பட மாட்டாது என்று சொல்றோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இப்ப ஒரு வஸ்துவானது மற்றொன்றை அழிக்கணுமானா எந்த வஸ்து எதை அழிக்கிறதோ அதுக்குள்ள அது ஊடுருவி போகணும். அப்பதான் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். அதாவது இப்ப கத்தியினால வெட்டுறோம்னா அந்த கத்தி அந்த பிரதேசத்துக்குள்ள நுழைஞ்சாதான் ஒரு விகாரத்தை பரிணாமத்தை உண்டு பண்ண முடியும். இப்ப அரிசி களையறோம், அந்த ஜலம் என்ன ஆறுது? அதுக்குள்ள ஊடுருவி போய் தான் சாதமா இருக்கு. அதனால ஒரு மாறுதல் ஒன்றை அடையணுமானா எது அடைவிக்கிறதோ அது அதற்குள்ள பிரவேசித்தால்தான் பரிணாமத்தை உண்டு பண்ண முடியும். லோகத்துல பாக்குறோம். இப்ப சரீரத்தை எல்லாம் பண்ண முடியும். இப்ப கத்தியால வெட்டினா நன்னா புழக்கிறது. ஏன்னா அந்த கத்தியினுடைய அவயவம் ஊடுருவி போறது இல்லையா? அந்த மாதிரி. ஆனா ஆத்மாவுக்கு என்ன கிடையாது? உள் பிரதேசம் என்பது கிடையாது. அணுவான இந்த ஜீவாத்மாவுக்குள்ள நுழையத்துக்கு ஒரு இடமானது பிரதேசமானது கிடையாது. அதனால எந்த ஒரு வஸ்துவும் அதனிடத்துல ஊடுருவி போய் ஒரு விகாரத்தை உண்டு பண்றதுக்கு சமர்த்தமாக ஆகாது. அதனால ஆத்மாவை எதுனாலையும் கொல்ல முடியாது. அதத்தான் பகவான் சொல்றான். ஆத்மாவை கொல்றதுக்கு ஒரு வஸ்து இருக்கு என்றோ, ஆத்மா இந்த வஸ்துவினால கொல்லப்பட்டான் என்று நினைத்தால் அவ ஆத்மஸ்வரூபத்தை அறியாதவர்கள். ஆத்மாவை கொல்றதுக்கும் எந்த வஸ்துவும் கிடையாது, எதுனாலையும் ஆத்மா கொல்லப்படவும் மாட்டாது. ஆக இதெல்லாம் தான் நம்ம இப்ப ஜீவாத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டோமானா சரீரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது பிரத்யட்சத்துக்கே அது விஷயமா இருக்கு. சரீரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சரீரத்தை நம்ம பார்த்தே அதனுடைய லட்சணத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, ஆத்மஸ்வரூபத்தை அணு என்பதாக சொன்னோம். ஆனா சரீரம் அப்படி இருக்கு, ஸ்தூலம் இல்லையா? பெருசா இருக்கு, சரீரம் ஸ்தூலமா இருக்கு. ஆத்மஸ்வரூபம் அணுவா இருக்கிறதுனால நிரவயவம், அது அவயவம் இல்லாதது. அவயவம் இருந்தா உள்ளுக்குள்ள பிரவேசிக்கலாம். ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு கேட்டா அவயவம் இல்லாதது, நிரவயவம். சரீரம் எப்படி இருக்கு? சாவயவம், அவயவத்தோட கூடினதாக இருக்கு. அது நிரவயவமா இருக்கிறதுனாலேயே எதனாலும் கொல்லப்பட மாட்டாது. ஏன்னா அதுக்குள்ள எதுவும் நுழைய முடியாது. ஆனா ஆத்மாவை விட வேறான இந்த சரீரத்தை எப்படி பாக்குறோம்னா, எதுனாலையும் அந்த சரீரத்துக்கு விகாரத்தை உண்டு பண்ண முடியும். கத்தியால வெட்டலாம், நெருப்புனால எரிக்கலாம், ஜலத்தினால நினைக்கலாம், வாயுவால உலர்த்தலாம். சரீரம் எல்லாத்துக்கும் அருகமா இருக்கு.
ஆத்மா எல்லாத்துக்கும் அனர்த்தமா இருக்கு. சரீரம் எல்லாத்துக்கும் எப்படி இருக்கு? பாதிப்பை அடையறதுக்கு தகுதி உடையதா இருக்கு. ஆத்மா எதிராலையும் பாதிப்பு அடையறதுக்கு தகுதி அற்றதாக இருக்கு. தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கப்புறம் பாருங்க, இப்ப ஆத்மாவை என்ன சொன்னோம்? ஞான வடிவம், ஆனந்த வடிவம். ஞானத்தை உடையவன், ஆனந்தத்தை உடையவன் என்று சொன்னோம். அதத்தான் சாஸ்திரம் எந்த ஆத்மாவை சொல்றச்சே ஞாதா, கர்த்தா, போக்தா என்றெல்லாம் சொல்றோம். அதனால அறிகிறவனா இருக்கான், அறிந்து செயல் புரிபவனாக இருக்கான், செயல் புரிவதனால வர பலத்தை அனுபவிக்கிறவனாக இருக்கும். எது? ஆத்மா. ஆனா சரீரத்துக்கு அதெல்லாம் கிடையாது. ஞாபகத்துவம், அறியும் தன்மை கிடையாது. அறிந்து செயல்படுற தன்மை கிடையாது. செயல்படும். இப்ப கையை நீட்டுறோம், மடக்கிறோம், எழுந்திருக்கிறோம், நிற்கிறோம், உட்காடுறோம், எல்லாம் சரீரம் செயல்படுறது. ஆனா அறிவு பூர்வகமான செயல் கிடையாது. உள்ள ஆத்மா எப்படி செயல்படுத்துறதோ சரீரம் என்ன பண்றது? செயல்படுறது. ரதம் ஓடுறது, கார் ஓடுறதுன்னா செயல்படும். ஆனா அதுல ஒருத்தன் உட்காந்து அந்த ரதத்தை ஓட்டணும், காரை ஓட்டணும், ஒரு அறிவுள்ளவனுடைய செயல்னால அது செயல்படும். அதே மாதிரி உள்ள இருக்கிற ஆத்மா செயல்படுத்துறதுனால இப்ப நம்ம என்ன பண்றோம்? கையை நீட்டுறோம், ஆத்மா கிளம்பிடுத்தானே கட்டாதான் ஓட்டது போட்டபடி இருக்கும். அப்பவும் தானே சரீரம் இருக்கு, ஆனா செயல்படுறது இல்லை. அதனால அறிவை கொண்டு செயல்படுகைன்றது சரீரத்துக்கு கிடையாது. அறிவை கொண்டு செயல்படாததுனால ஒன்றை அனுபவிக்கிற தன்மைன்றதும் கிடையாது. அறிவு உள்ளவனுக்கு தான் அனுபவம். அதனால இப்ப சுலபமா தெரிஞ்சுட்டோம், உடல் வேறு, ஆத்மா வேறு. இப்ப ஆத்மாவினுடைய லட்சணத்தை சாஸ்திரத்தை கொண்டு இப்படின்னு அறிந்தால் அந்த லட்சணங்கள் அற்றதான அந்த தேகாதிகளை விட ஆத்மாவுக்கு வேறுபாடு சித்திக்கிறது. இப்ப யானையினுடைய லட்சணத்தை கொண்டு யானைன்னு தெரிஞ்சுண்டு, குதிரையினுடைய லட்சணத்தை கொண்டு அவயவத்தை பார்த்து இது குதிரைன்னு தெரிஞ்சுண்டா இது வேறு அது வேறுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆத்ம லட்சணத்தை சாஸ்திரம் கொண்டு பார்க்கிறோம், சரீரத்தினுடைய அழக நேர்லயே பார்க்கிறோம். அப்படி பார்க்கறதுனால இப்ப என்ன ஆகுதுன்னா உடலை விட ஆத்மா வேறுபட்டது அப்படின்னு தெரியாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஆள வந்தாலும் சாதிக்கிறச்ச தேக, இந்திரிய, மன, பிராண, தீப்யக, அந்யக ஆத்மா அப்படின்னு ஆத்ம சித்தியில சாதிக்கிற. இந்த ஜீவாத்மா, இந்த ஆத்மா எப்படிப்பட்டவன் கேட்டா தேகத்தை விடவும், இந்திரியங்களை விடவும், மனதை விடவும், பிராணனை விடவும், தீப்யக அறிவை விடவும் வேறுபட்டவன். அறிவை விடவும்னா அறிவை உடையவன் சொன்னோம் பார்த்தேளா, அந்த தர்மபூத ஞானத்தை காட்டிலும் வேறுபட்டவன். தீப்யக அந்யக ஆத்மா என்று ஆள வந்தார் என்ன சொல்றாரு? ஆத்ம சித்தியில தேகாதிகளை விட ஜீவாத்மா வேறுபட்டவன் என்று சொல்றோம். சரி, இப்ப இதுல ஒரு அழகான கேள்வி கேட்டுக்கிறார். அதாவது என்னன்னா, ஒன்றை மற்றொன்றாக பிரமிக்கணுமானா அந்த பிரமத்துக்கு காரணம் என்னன்னா அந்த ரெண்டு வஸ்துவில ஒற்றுமைய பார்க்கிறோம், வேற்றுமைய பார்க்கல. இப்போ கயத்தை பார்த்து ஒருத்தன் பாம்புன்னு பிரமிக்கிறான்னா தூரக்கேந்து பாக்குறான். ஒண்ணு வெளிச்சம் போறாம இருக்கலாம், இல்ல கண்ணு கோளாறா இருக்கலாம், பார்வை மங்களா இருக்கலாம். தூரக்கேந்து பாக்குறவன் என்ன பண்றான்? ஒரு கயத்தை பார்த்து இது சர்ப்பம்னு பிரமிக்கிறோம். அந்த பிரமத்துக்கு எது காரணம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பெருத்த தாம்ப கயிறு வளைஞ்சு வளைஞ்சு நீள கடற்கரத்தினுடைய நிலை எப்படி இருக்குன்னா ஒரு பாம்பும் அந்த மாதிரி பருத்து வளைஞ்சு வளைஞ்சு நீண்டு இருக்கிற மாதிரி தோற்றம். ரெண்டுத்துக்கும் ஒற்றுமைய பாக்குறோம். அந்த ஒற்றுமையினால என்ன பண்றான்னு கேட்டா ஒன்றை மற்றொன்றாக பிரமிக்கிறோம். ஒருத்த கிழிஞ்சலை பார்த்து வெள்ளின்னு பிரமிச்சா அந்த கிழிஞ்சலுக்கு உள்ள பளபளப்பையும் வெள்ளியினுடைய பளபளப்புக்கும் ஒற்றுமை இருக்கிறதுனால கண் பார்வை சரியில்லாதவன் அந்த கிழிஞ்சலை பார்த்து இது ரஜதம் வெள்ளி பிரமிக்கிறோம்.
அதனால எந்த இடத்துல இப்போ எண்ணெய்னு வித்துட்டு போனா நல்லெண்ணெயா கடல் எண்ணெயா மண்ணெண்ணெயான்னு வேணா பிரமம் வருமே தவிர எண்ணெய்னு வாசல்ல பொருள் கேட்டா இது கடலை பருப்பா துவரம் பருப்பான்னு யாருக்கும் பிரமம் வராது. எந்த மாதிரி எண்ணெயில பிரமம் வரும். அங்க வாசல்ல வித்துட்டு போறது இன்னும் ஒரு காலத்துல அப்படி எல்லாம் வித்துட்டு போன காலம் உண்டு. அதனால அதை விட்டாமன்னு சொல்ற. மண்ணெண்ணெயில இருந்து எல்லாம் வரும். அந்த மாதிரி அந்த எண்ணெய்ன்ற சொல்லுல பிரமம் எப்படி வரும்னா எந்த விதமான எண்ணெய் அப்படின்னு வரும். இங்க ரொம்ப அழகா ஒரு கேள்வி கேட்டுக்கிற. அதாவது என்னன்னா இப்ப கயத்தை பார்த்து பாம்புன்னு பிரமிக்கிறான்னா ரெண்டும் ஆக்கிருதியில எப்படி இருக்கு, தோற்றத்துல ஒரே மாதிரி இருக்கு. அதே மாதிரி கிழிஞ்சலை பார்த்து வெள்ளின்னு பிரமிச்சா அந்த பளபளப்பும் அந்த வெண்மையும் ஒரே மாதிரி இருக்கு. சட்டுன்னு அது வெள்ளி துண்டு ஏதோ கீழே கடக்கிறது போல் இருக்குன்னு பிரமிக்கிறோம். ஆனால் தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் ஒற்றுமையே இல்லையா? இந்த நாள் இவ்வளவு வேற்றுமையை சொன்னோமே. ஒருத்தன் சரீரத்தையே ஆத்மானு பிரமிக்கிறான். தேகாத்ம பிரமம் என்று சொன்னா அந்த தேகாத்ம பிரமத்துக்கு வழி ஏது அப்படின்னு அடுத்தபடியா ஒரு கேள்வி கேட்டுக்கிற. ஏன்னா துளி கூட தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் ஒற்றுமையே இல்லை. இப்படி இருக்கிற போது உடலே ஆத்மான்ற பிரமம் ஒருவனுக்கு எப்படி உண்டாகும்? கிழிஞ்சலை பார்த்து வெள்ளின்னு பிரமிக்கலாம், கயத்தை பார்த்து சர்ப்பம்னு பிரமிக்கலாம். ஆனால் ஒற்றுமையே இல்லாத இந்த இடத்துல உடலே ஆத்மான்ற பிரமம் ஒருவனுக்கு எப்படி வரும் அப்படின்னு சொன்ன அதுக்குதான் ரொம்ப அழகா சொல்ற. பிரமத்துக்கு ரெண்டு காரணம். பிரமம்னா என்ன அர்த்தம்? ஒன்றை மற்றொன்றாக நினைப்பதுன்னு அர்த்தம். ரெண்டு காரணம். ஒரு காரணம் என்னன்னா சாதிருஷ்ய ஞானம். ரெண்டு இடத்துலயும் உள்ள ஒற்றுமை ஒன்றை மற்றொன்றாக பிரமிக்க வைக்கிறது, சாதிருஷ்ய ஞானம். மற்றொன்று என்ன அப்படின்னு கேட்டா விட்டு பிரிக்க முடியாத அபிருத சித்த சம்பந்தம். இப்ப என்னன்னா நன்னா ஒரு இரும்பு உருண்டைய பழுக்க காய்ச்சிருக்கா. அந்த பழுக்க காய்ச்சின இரும்பு உருண்டைய ஒருத்தன் டக்குன்னு என்ன பண்றான், கைய வச்சு விடுறான், தொட்டு விடுறான். தொட்டு விட்டு அப்பா இரும்பு சுடுறது அப்படின்றான். இரும்பு சுடாது, இரும்புக்கு சுடுற தன்மை கிடையாது. அந்த அத்தனை நாள் காய்ச்சினதுல அந்த அக்னியினுடைய அவயவங்கள்லாம் அந்த இரும்புக்குள்ள ஊடுருவி போனதுனால அந்த உருண்டைய தொட்ட நாளைக்கும் அந்த சுடுறது தெரியறது. ஆனா அந்த சுடுகைன்ற தன்மை அக்னியில இருக்கு, இரும்புல கிடையாது. ஆனால் ரெண்டும் பிரிக்க முடியாத அப்படி இணைஞ்சு இருக்கிறதுனால அக்னியினுடைய சுடுகைய இரும்புல ஏறிட்டு இரும்பு உடல பாத்திரத்தை அடுப்புல இருந்து இறக்கச்ச சட்டுன்னு கைய வச்சுடுறோம், அப்பா பாத்திரம் சுடுறதுன்றோம். பாத்திரம் சுடுமா? பாத்திரத்துக்கு சுடுக உண்டா? அத்தனை நாள் அடுப்புல இருந்ததுல அந்த அக்னி அவயவங்கள்ல உள்ள இது பிரிக்க முடியாத இணைஞ்சிருக்கு. அதனால அந்த சுடுகையை நம்ம என்ன பண்றோம், பாத்திரத்துல ஏறிட்டு பாத்திரம் சுடுறதுன்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த ஜீவாத்மாவும் இந்த சரீரமும் எப்படி இருக்கு, பிரிக்க முடியாத சேர்ந்து இருக்கு. பேசச்ச நான் நம்ம சரீரத்தை தொட்டு காட்டி தான் பேசுறோம். நான் செஞ்சேன், நான் சொல்றேன் கேளு அப்படின்றோம். அப்ப அந்த நான் சொல்ற போது நம்மள சரீரத்தை தொட்டு காட்டி சொல்றோம். அதனால விட்டு பிரிக்க முடியாத இணைந்து இருக்கக்கூடிய சரீரம் ஆத்மான்ற இந்த ரெண்டு வஸ்துவில இவன் என்ன பண்ணி விடுறான், நான் என்கிற சொல்லுக்கு பொருளாக தன்னை தொட்டு காட்டுற போது இதுதான் நான்ற சொல்லுக்கு பொருள் அப்படின்னு விபரீதமா நினைச்சுட்டு. உண்மையில அகம்ன்ற சொல் ஆத்மாவை சொல்றது. அகமர்த்தம் ஆத்மா. நான் என்கிற சொல்லுக்கு பொருளாய் இருப்பவன் ஆத்மா. ஆனா நம்ம தொட்டு காட்டுறது நம்ம உடலை, நம்ம சரீரத்தை தொட்டு காட்டுறோம். அந்த சரீரமும் ஆத்மாவும் பிரிக்க முடியாத சேர்ந்து இருக்கிறதுனால நான் என்கிற சொல்லுக்கு பொருளாய் இருக்கிற அந்த ஆத்மாவை விட்டுட்டு அத சரீரம் என்பதாக பேசுறோம். அதுதான் விட்டு பிரிக்க முடியாத சம்பந்தமும் ஒன்றை மற்றொன்றாக பிரமிப்பதற்கு காரணம் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப கஷ்டமான விஷயம்தான், ரொம்ப ட்ரையா இருக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் இந்த மாதிரி வேதாந்த விஷயங்கள்ல ஒருத்தருக்கு ருச்சி வந்துட்டானா அதுக்கப்புறம் மேற்கொண்டு விஷயங்கள்லாம் ரொம்ப நன்னா புரிஞ்சுட்டு அனுபவிக்கலாம். அதாவது என்னன்னா ஸ்ரீ தேசிக தர்சனம்னு ஆரம்பிச்சதுடைய முக்கிய நோக்கமே இனிமே போக 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 அந்த சம்பிரதாயத்துல வரக்கூடிய விரோதங்கள் எல்லாம் பரிகரித்து எவ்வளவு அழகா வேதாந்த சம்பிரதாயத்தை
பரம பிராமணிகரான சுவாமி தேசிகன் நிர்தாரணம் பண்றான்றத படிப்படியா நம்ம பார்க்க போறோம். ஒரு அம்சத்தை நம்ம கேட்கறதுக்கு விட்டா கூட கண்டினியூட்டி போயிடும். அதாவது என்னன்னா நம்ம மேல போக போக இது விடாத கேட்கறவாளுக்கு தெரியும், எப்படி தொடரா வர்றதுன்றது கேட்கறவாளுக்கு தெரியும். ஆக என்னன்னா முக்கியமா நமக்கு முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டா, இன்னைக்கு ஞானம்ன்ற பேர்னால அஞ்ஞானம் தான் வளர்ந்துட்டு இருக்கு. நிச்சயம் ஞானம் வளரல, அது மட்டும் ஆணித்தரமா சொல்ல முடியும். அதனால பக்கம் பக்கமா எவ்வளவோ நடக்கிறதோ, போறோம், கேட்கிறோம், எழுத்துல பாக்கிறோம், படிக்கிறோம், எவ்வளவோ இருக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்துல ஞானம்ன்றது முழுக்க முழுக்க அஞ்ஞானமாகத்தான் இருக்கு. ஏதோ ஒரு சில இடங்கள்ல நன்னா சம்பிரதாயத்தை காப்பாத்தி நன்னா அழகா இருக்கே தவிர, பெரும்பாலும் ஆன்மீகம்ன்ற பேர்னால கொதறின்னு இருக்கா, கொதறி வச்சுட்டு இருக்கா. ஆக இப்ப சுவாமி தேசிகனுடைய ஒரு சித்தாந்தத்தை அன்றைய காலகட்டத்துல ஒரு திருக்கண்ண சுவாமி, புரச சுவாமி, வில்லிவன சுவாமி, திருக்குடந்த ஆண்டவன் அவ சாதிச்சத அவ திருவடி வாரத்துல கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல காலக்ஷேபம் பண்ணி அம்மாவும் அடியனும் கிரகிச்ச இந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த சதத்துல உங்க முன்னாடி பேசுறதுக்கே காரணமா இருக்கு. அதனால இதுல எதுவுமே நம்முடைய சொந்த கருத்தோ அபிப்பிராயமோ அதுக்கு இடமே கிடையாது. ஒரே நோக்கம் என்னன்னா, நம்முடைய சுவாமி ஸ்ரீ தேசிகனுடைய சம்பிரதாயத்தை நன்னா ஆணித்தரமா புரிஞ்சுண்டு அந்த சம்பிரதாய வழியை பின்பற்றி சுவாமி தேசிகன் ஆசைப்பட்ட சகல சேதனர்களும் இந்த சம்சாரத்திலேருந்து உஜ்ஜீவிக்கணும், நல்வாழ்வு பெறணும்னு அருளி செய்த ஸ்ரீமத் ரகசிய திரேசாரம்ன்ற கிரந்தத்தினுடைய அர்த்த விசேஷங்களை இப்படி நம்ம உபன்யாச ரீதியில கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சோமானா இதுல இருந்தே நம்ம பரம பிரயோஜனத்தையும் பரம ஸ்ரேயஸையும் அடையலாம். அதனால இப்ப என்னன்னா, ஞானம்ன்றது பக்கம் பக்கமா நிறைய போதிக்கிறதுக்கு இருந்தாலும் அதுல பொறுக்கி தேட வேண்டியிருக்கு. எதுல உண்மையான ஞானம் இருக்கு, எதுல விபரீத ஞானம் இருக்கு அப்படின்னு. அதனால சில உண்மைகள் எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டாவது புரிஞ்சுட்டாதான் பிரயோஜனத்தை நம்ம அடைய முடியும். இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. பரிசிரமப்படாத எதை நம்ம அடையிறோம்? வாழ்க்கையில முன்னேறதுக்கும் குழந்தைகளுடைய எதிர்காலம் நன்னா இருக்கணும்ன்றதுக்கும் எல்லாத்துக்கும் பாடுதானே படுறோம். ஒரு சம்பாதிக்கிறதுன்றது எவ்வளவு கஷ்டமான காரியம், அந்த சௌக்கியத்தை அடையறதுக்கு எவ்வளவு பரிசிரமம், குழந்தைகளுடைய முன்னேற்றத்துல அதுகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறது. அப்படியெல்லாம் பரிசிரமம் இல்லாத லோகத்துல எந்த விதமான சௌக்கியமும் கிடையாதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா யாரும் ஞான விஷயத்துல மட்டும் பரிசிரமப்படுறதுக்கு தயாரா இல்லை. அதாவது யூனிபூல் மேயரா மாதிரி ஏதோ ஒரு எல்லாத்தையும் அதையும் ஒரு என்டர்டெயின்மெண்டா ஒரு உபன்யாசத்தை இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு என்னமோ சத்த நாடி கேட்டோம், டிவியில போட்டுட்டோம், எங்கேயோ மைதானத்துல உட்காந்து கேட்டுட்டு வந்தோம் அப்படின்ற இதுவா இல்லாத இந்த ஸ்ரீ தேசிக தர்சனத்துடைய நோக்கமே என்னன்னு கேட்டா, அவாவா விஷயங்களை நன்னா புரிஞ்சுட்டு அந்த விஷயங்கள் நம்ம ஆத்மாவில தொடணும். அந்த அளவுக்கு அந்த விஷயங்கள்ல ஒரு இன்வால்மெண்ட் அவாவாளுக்கு இருந்து, இப்போ நான் என்ன சொல்றேன், இந்த கேட்கிற விஷயத்துல யாருக்காவது ஏதாவது புரியலன்னா கூட தாராளமா எனக்கு போன் பண்ணி என்ன கான்டாக்ட் பண்ணி, இந்த உபன்யாசத்துல இந்த இடம் எனக்கு புரியல, இதோடைய விளக்கம் வேணும்னா தனிப்பட்ட முறையில யார் வேணாலும் போன் பண்ணி விஷயங்களை தெரியணும்னு கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சும்மா எப்ப பார்த்தாலும் ஒரு பெருமாள் படத்தை அனுப்பிச்சா பெருமாளை அவாவாலும் சேவிக்கிறோம். இவ அனுப்பிச்சுதான் இவர் ரங்கநாதர், இவர் சீனிவாசர், இவர் வரதன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம். இவ அனுப்புற விஷயங்கள்லாம் என்னன்னா ஒரு ஞானத்துக்கு வழி இருக்கிற மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கறது செய்யறதுன்னு, அதுவும் அந்த இதுல அனுப்ப வேண்டாம். எனக்கு டைரக்டா போன் பண்ணி ஏதாவது கேட்கணும்னா கூட கேட்கலாமே தவிர மற்றபடி இதெல்லாம் பக்திய காட்டுறதுக்கு பெருமாள் படமா அனுப்புறது பக்தி இல்லை. நிஜமா அந்த பகவானை உள்ளது உள்ளபடி நம்ம தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு அந்த பகவானை அனுபவிக்கணும். எல்லாரும் 106 திவ்ய தேசத்தை 106 தடவை சேவிச்சிருக்கா. இவ படம் அனுப்பிச்சுதான் அந்த பெருமாளை தெரிஞ்சுக்கணும், அந்த உற்சவாதிகளை தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனால் இவ்வளவு பரிசிரமப்பட்டு விஷயங்கள் சொல்றதுனுடைய நோக்கமே யாராவது கேட்கிறவாழ்ல ஒரு சிலர் அந்த விஷயத்தை அனுபவிச்சு தெரிஞ்சு அதனால பிரயோஜனத்தை அடைஞ்சா அதுதான் 108 திவ்ய தேச பெருமாளையும் 2 திவ்ய தேசம் இனிமேதான் சேவிக்க போறோம். 106 சேவிச்ச
ஒரு பயன். அதனால தயவு செஞ்சு யாரும் இப்படி எல்லாம் படங்களா அதுவா அனுப்புறதோ செய்யறதோ அதெல்லாம் எதுவுமே வர வேண்டாம். அந்த பக்தின்றத அவாவா பண்ணிப்பா. இப்ப நமக்குள்ள பரிமாற்றங்கள் எதுன்னா ஞான விஷயத்துல. அதுக்கு யாராவது பாடுபட்டு இது பண்ணினேன்னா அந்த விஷயம் மனத்துக்கு ரொம்ப இதமாவும், நாம படுற பாடு அவளுக்கு நல்ல விதத்துல போய் சேர்ந்ததுன்ற ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். இவ எந்த பெருமாளை பத்தியும் பேச வேண்டாம், இது பண்ண வேண்டாம். இந்த ஞானத்தை நன்னா பெற்று பயனடைஞ்சா அதுதான் சந்தோஷம். புரிஞ்சுதா? அதனால இப்ப என்னன்னு கேட்டா அந்த மாதிரி அந்த உடலும் ஆத்மாவும் சேர்ந்தே இருக்கிறதுனால தன்னுடைய சரீரத்தை நான் என்று அவாவாலும் சுட்டி காட்டி பேசுறதுனால நான்ற சொல்லுக்கு பொருளான ஆத்மாவை இவன் என்ன நினைச்சுன்றான், சரீரம்தான் நான்ற சொல்லுக்கு பொருள் அப்படின்னு விபரீதமா நினைச்சுருக்கான். இதுக்கு மேல ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றார் சுவாமி தேசிகன். இத்தனை நாளி நம்ம என்ன பண்ணினோம், சாஸ்திரத்தை கொண்டு ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து அந்த மாதிரி தன்மை இல்லாத சரீரத்தை பார்த்து தேகம் வேற ஆத்மா வேற அப்படின்னு இத்தனை நாளி பார்த்தோம். இப்போ நம்முடைய பேச்சு விவகாரத்தை கொண்டே உடல் வேறு ஆத்மா வேறுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப லோகத்துல அவாவா நான் சரீரம்னு பேச மாட்டா, என் சரீரம்னு தான் பேசுவோம். லோகத்துல யாரும் நான் சரீரம்னு பேசி நம்ம கேட்க மாட்டோம், என்னுடைய சரீரம் அப்படின்னு சொல்றோம். எப்ப ஒன்ற தன்னுதுன்னு சொல்றோமோ சொல்றவன் வேற, தன்னுதுன்னு இருக்கிற வஸ்து வேற தானே. என் வீடுன்னு சொல்றோம், என் வீடுன்னா நம்மளே வீட, அப்ப நம்முடைய உடைமை. என் வீடுன்ற போது இந்த வீடு நம்முடைய உடைமை என்று சொல்லப்படுறது. அதே மாதிரி அவாவா என் சரீரம்னு சொல்லி பேசுற போது அப்ப என்ன ஆறுது, சொல்றவனுடைய உடைமை சரீரம்னு ஆகுமே தவிர இவனே எப்படி சரீரமா இருக்க முடியும்? இது நமக்கு சுலபமா புரிகிறது. இத்தனை நாள் முகாமணி பேசினத ஒரு நிமிஷத்துல சுவாமி தேசிகன் அவரவர்களுக்கும் நான் சரீரம் என்று விவகாரம் வரதில்லை. விவகாரம்னா பேச்சுவார்த்தை வரதில்லை. அவாவாலும் தன் சரீரத்தை எப்படி சொல்றா, என் சரீரம் அப்படின்ற. அதே மாதிரி பாருங்க, என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய கண் என்று சொல்ற. அப்ப இந்திரியம் வேற, என்னுடையதுன்னு பேசுற ஆத்மா வேற இல்லையா? அதே மாதிரி என்னுடைய பிராணன், என்னுடைய புத்தி, என்னுடைய மனசு, என்னுடைய அறிவு. அவாவா என்ன சொல்றா, எனக்கு என்ன அறிவு இல்லைன்னு நினைச்சியா அப்படின்னா அந்த அறிவு உன்னை சேர்ந்ததுன்னு தானே அர்த்தம். அப்ப உன்னுடைய அறிவை காட்டிலும் அறிவாகிற நீ வேறுபட்டவன். ஸ்வரூபமாகிற அறிவு வேற, ஸ்வரூபத்துக்கு இருக்கிற அறிவு வேற. அதத்தான் ஆள வந்த தேக இந்திரிய மன பிராண தீப்யக அந்யக ஆத்மா என்று சொல்லிவிட்டார். அதனால அவாவாளுக்கும் பேச்சுவார்த்தையில தேகத்தையோ இந்திரியத்தையோ மனசையோ பிராணனையோ அறிவையோ அவனும் எப்படி பேசிக்கிறான், தன்னுதுன்னு பேசிக்கிறான். நான் பேசுறது இல்ல, நான் கை, நான் கால், நான் தலை அப்படின்னு பேசுறது இல்ல. என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய தலை, என்னுடைய மனசு அப்படித்தானே பேசிக்கிறோம். அப்ப என்ன தெரியறது, பேசுறவனும் எதை தன்னுடையதா பேசுறானோ அந்த உடைமையும் வேறுன்றது நல்லா தெரியும். அதனால இதெல்லாம் நம்ம கொண்டு பார்க்கிற போது உடல் வேறு ஆத்மா வேறு அப்படின்ற போது தேகமே ஆத்மா என்கிற பிரமமானது இதனால நீங்கிறது. தேகாத்ம பிரமமானது இதனால நீங்கிறது. உடலே ஆத்மான்ற பிரமம் நீங்கிறது. சரி, ஒருவனுக்கு தேகாத்ம விவேகம் வந்துட்டு, உடல் வேறு ஆத்மா வேறு, உடலம் அழிந்தாலும் உள் உயிர் ஒன்று அழியாது. அதனால அழிவு என்பது உடலுக்கே தவிர உள்ள இருக்கிற ஆத்மா ஒரு காலும் அழியாது. ஏன்னா வேதாந்தங்கள்ல ஆத்மாவை நித்தியம் என்பதாக சொல்றது அப்படின்னு ஒருத்தனுக்கு தேகாத்ம விவேகம் வந்துட்டு. சரி, இப்படிப்பட்ட ஞான சம்பாதனத்துக்கு என்ன பலன்? என்ன லோகத்துல எல்லாரும் ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி இதை செஞ்சா எனக்கு என்ன லாபம் தான் கேட்பார். பிரயோஜனம் அனுத்திஷ்ய ந மந்தோபி பிரவர்த்ததே.
ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியத்தை ஒரு முட்டாள் கூட செய்ய மாட்டான். ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி அதனால வர பிரயோஜனத்தை ஆராய்ந்து அந்த பிரயோஜனம் தனக்கு வேணுமா இருந்தா தான் அதை கொடுக்கற காரியத்தாவும் பண்ணுவோம். அதனால பிரயோஜனத்தை எதிர்பார்க்காத ஒருவனும் எந்த ஒரு செயலையும் ஒரு சாமான்யமான காரியத்தையே பண்ண மாட்டான்னா, இவ்வளவு நாடி உட்காந்து கஷ்டப்பட்டு இந்த விஷயங்களெல்லாம் கேட்டு உடல் வேறு ஆத்மா வேறுன்னு நான் தெரிஞ்சுட்டதுக்கு எனக்கு என்ன லாபம் இதுன்னு அல்லேன்னு கேட்டா அந்த பிரயோஜனத்தையும் சாதிக்கிறேன். இதனை தெரிஞ்சுக்கிறதுனால உனக்கு என்ன லாபம் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப உடல் அழிந்தாலும் ஆத்மா அழியாதுன்றதை இவன் தெரிஞ்சுட்டான்னா முதல்ல இவனுக்கு பரலோகம்னு ஒண்ணு இருக்குன்ற நம்பிக்கை வரும், சாஸ்திர விஷயத்தை வரும். ஏன்னா சாஸ்திரத்துல உள்ள நம்பிக்கையை கொண்டுதான் ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து ஆத்மா அழிவற்றது நித்தியம்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்படி சாஸ்திரத்தை கொண்டு ஆத்ம நித்தியத்துவத்தை அறிந்தால் அந்த சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிற பரலோகம் உண்டு அந்த நம்பிக்கையை அடையணும். இப்ப பரலோகத்துல நம்பிக்கை வந்த நாளைக்கும் அடுத்த கட்டம் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, இந்த ஆத்மாவோ அழியாதோயோ, அதனால பகவான் சாஸ்திரத்துல செய்யக்கூடாதுன்ற காரியத்தை நம்ம செய்தால் பரலோகத்துல நரகாதிகள்ல துக்கத்தை அனுபவிப்போம். சாஸ்திரத்துல விதிச்ச நல்ல காரியத்தை பண்ணினா சொர்க்காதிகள்ல சுகத்தை அனுபவிப்போம். பரலோகத்துல நம்பிக்கை வருது, பாபம் பண்ணினால் நரகம் வரும், புண்ணியம் பண்ணினால் சொர்க்கம் வரும்னு நம்பிக்கை வரும்போது பாப செயலுக்கு அஞ்சுவான், அஞ்சி விலகுவான். நல்ல காரியங்களை பண்றத விரும்பி நற்காரியங்களை பண்ணுவோம். இதான் தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயோஜனம். புரிஞ்சுதா? இப்ப தேகம் வேறு ஆத்மா வேறுன்ற நம்பிக்கை உள்ளவன் ஆஸ்திகனா பெறான். ஆஸ்திக்யம்ன்றது என்ன? சாஸ்திரத்துல நம்பிக்கை உடையவனா இருக்கிறது. அப்போ நம்ம அழிய மாட்டோம், நம்ம பண்ற காரியங்களுடைய பலனை நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு. அதனால நல்ல காரியமோ பாப காரியமோ, நாபுத்தம் க்ஷீயதே கர்ம கல்பகோடி சதைரபி. ஒருவன் ஒரு கர்மாவை பண்ணினா அதனுடைய பலனை அனுபவித்தே ஆக வேண்டும்னு சொல்றது. அப்ப நல்ல காரியத்தை பண்ணினா நற்பலன்கள் கிடைக்கும், பாப காரியத்தை பண்ணினாக்க கஷ்டங்கள் வந்து சேரும் அப்படின்னு இவன் சாமான்யமா இந்த விஷயத்தை அறிகிற போது முதல் படி என்ன தெரியுமா? பாப காரியத்திலேருந்து விலகுதல். அடிப்படை இது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தான் படி ஏறணும், எடுக்கச்சியே மோட்ச ஸ்ரத்த வராது. அதனால முதல்ல அடிப்படை என்னன்னு கேட்டா, பாபகாரியம் பண்ணக்கூடாது, தப்பு காரியம் பண்ணக்கூடாது. தப்பு காரியம் பண்ணினா இன்னைக்கு வேணா நம்ம சுகமா வாழறதான் நினைச்சுக்கலாம், பண்ணின தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். பரலோகத்துல மட்டும் இல்ல, பிறவிகளும் எப்படி வரும்? கஷ்டப்படுறதுக்கே வந்து சேரும். அப்ப நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கை வரப்போது என்ன பண்றான்? பாப காரியத்துக்கு அஞ்சி பாப செயலிலிருந்து விலகுவான். சாஸ்திர விகிதமான நல்ல காரியங்களை பண்ண விரும்பி சுகப்படுவதற்காக நற்காரியங்களை பண்ணுவான். இதுதான் அடிப்படை. அதாவது என்னன்னா, நிஷித்த கர்மங்களில் நிவிருத்தியும் விகித கர்மங்களில் பிரவருத்தியும் ஒருவனுக்கு உண்டாரத்துக்கு காரணமே தேகாத்ம விவேகம். உடல் வேறு ஆத்மா வேறு என்கிற ஞானத்தினுடைய பலன்தான் பரலோக நம்பிக்கை, நற்காரியங்களில் பிரவருத்தி, பாப காரியங்களிலிருந்து நிவிருத்தி அப்படின்னு. இது அடிப்படை ஞானத்தினால சாஸ்திர வசியதை. சாஸ்திர வசியதைனா சாஸ்திரம் சொன்னதுக்கு கட்டுப்பட்டு நம்ம நடக்கணும். சாஸ்திரம் விளக்கினதை செய்யக்கூடாது, சாஸ்திரம் விதித்ததை செய்ய வேண்டும் என்று சாஸ்திர வசியதை ஏற்பட்டு நற்காரியங்கள்ல பிரவிற்த்தி உண்டாறதுதான் உடல் வேறு ஆத்மா வேறு என்கிற தத்துவ ஞானத்துக்கு பிரயோஜனம் என்பதாக சொல்லி, உடலை விட வேறுபட்ட இந்த ஆத்ம வஸ்துவானது 3 வகை என்பதாக சொல்றோம். ஆத்ம வஸ்து 3 வகை. அந்த 3 வகை எதுன்னு கேட்டா, பத்தர் என்றும்
முக்தர் என்றும் நித்தியர் என்றும். அதாவது ஆத்மஸ்வரூபத்துல பத்தத்வாதிகள் கிடையாது. ஆத்மஸ்வரூபம் என்ன சொன்னோம் நம்ம? ஞானானந்த ஸ்வரூபம், ஞானானந்த குணகம் அப்படின்னு சொன்னோம். பத்தன் முக்தன் நித்தியன் என்று சொல்றது ஸ்வரூபத்துல கிடையாது. அதை நன்னா புரிஞ்சுக்கணும். பத்தன் என்று சொன்னாக்க சம்சாரத்துல பந்தப்பட்டிருக்கிறவன். பந்தம் எதனால? சரீர சம்பந்தத்தினால. அதனால பத்தன்னு சொல்றோம், ஸ்வரூபத்துல கிடையாது. ஆக சம்சாரத்துல கட்டுப்பட்டு இருக்கிறவன பத்தன்னு சொல்றோம். உபாயத்தை அனுஷ்டித்து சம்சாரம்ன்ற கட்டிலேருந்து விடுபட்டவன, முக்திய அடைஞ்சவன முக்தன்னு சொல்றோம். என்னைக்குமே சம்சாரத்துல கட்டுப்படாமல் இருக்கிறவர்களை நித்தியர்கள் என்பதாக சொல்றோம். ஆக இவைகள்லாம் ஸ்வரூபத்துல கிடையாது. கர்மகிருதமான சரீரம், கர்மகிருதமான சரீரத்திலிருந்து விடுபடுகை, உபாயத்தை அனுஷ்டித்து கர்மகிருதமான சரீரமே இல்லாமல் இருக்கை என்பதை வச்சுதான் நம்ம ஒருவனை பத்தன், ஒருவனை முக்தன், மற்றொருவனை நித்தியன் என்றெல்லாம் விவகரிக்கிறோம். இந்த மூன்று வகையான ஆத்மாக்கள், பத்தர், முக்தர், நித்தியர் என்று சொல்லக்கூடிய திரிவித சேதனர்கள் சொல்றது. திரிவித சேதனம், மூவகையான சேதனர்கள், அறிவுள்ள ஜீவாத்மாக்கள் மூவகையினர்ன்ற விரிவை அடுத்த உபன்யாசத்துல விஸ்தாரமா பார்க்கலாம். அடுத்த உபன்யாசம் 23ஆம் தேதி, அதானே புதன்கிழமை 23ஆம் தேதி அடுத்த உபன்யாசம். எல்லாரும் அனுபவிக்க வேண்டியது. கவிதார்க்கிக சிங்காய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. வருது.